அங்கீகாரத்திற்கான அளவுகோல்களின் கீழ் பட்டியலிடப்பட்டுள்ள ஒரு கட்சி வகை பின்வருவனவற்றில் எது? ஏ. தேசிய கட்சிகள் நேஷனல் பார்ட்டீஸ். பி. சர்வதேச கட்சிகள் இன்டர்நேஷனல் பார்ட்டீஸ். சி. சிறுபான்மை கட்சிகள் மைனாரிட்டி பார்ட்டீஸ். டி. உள்ளூர் கட்சிகள் லோக்கல் பார்ட்டீஸ். சரியான பதில் ஏ. தேசிய கட்சிகள் நேஷனல் பார்ட்டீஸ். 3. சரியான விடை ஏ. சோகஸ்மேலி இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு கட்சியின் வாக்கு சதவீதம் மற்றும் வெற்றி பெற்ற இடங்களின் அடிப்படையில் அதை தேசிய கட்சியாக அங்கீகரிக்கிறது. தற்போது இந்தியாவில் பாஜக, காங்கிரஸ் போன்றவை தேசிய கட்சிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. ஆதரவற்ற, கைவிடப்பட்ட அல்லது அனாதையான குழந்தைகளுக்கு வழங்கப்படும் ஒரு உரிமை என்ன? ஏ. ஒரு குறிப்பிட்ட வகை கல்வியை கோரும் உரிமை. பி. வாழும் உரிமை. சி. அனைத்து உதவிகளையும் மறுக்கும் உரிமை. டி. உடனடி நிதி இழப்பீட்டிற்கான உரிமை. சரியான பதில் பி. வாழும் உரிமை. சரியான விடை பி. சோகஸ்மேலி இந்திய அரசியலமைப்பின் 21வது பிரிவின் கீழ் அனைத்து குழந்தைகளுக்கும், குறிப்பாக ஆதரவற்றோருக்கும் வாழ்வதற்கான அடிப்படை உரிமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது அவர்களின் உயிர் வாழ்வு மற்றும் பாதுகாப்பிற்கான அரசின் கடமையை வலியுறுத்துகிறது. அரசாங்கம் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? ஏ. பழைய பிரெஞ்சு ஓல்ட் பிரெஞ்ச். பி. ஸ்பானிஷ் ஸ்பானிஷ். சி. ஜெர்மன் ஜெர்மன். டி. கிரேக்கம் கிரீக். சரியான பதில் ஏ. பழைய பிரெஞ்சு ஓல்ட் பிரெஞ்ச். சரியான விடை அரசாங்கம் கவர்மெண்ட் என்ற சொல் குவனா என்ற பழைய பிரெஞ்சு சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இது லத்தீன் சொல்லான குபனர் என்பதிலிருந்து உருவானது. இதன் பொருள் ஆளுதல் என்பதாகும். பின்வரும் எந்த நாடுகளில் நாடாளுமன்ற ஆட்சி முறை நடைமுறையில் உள்ளது? ஏ. சீனா சைனா. பி. அமெரிக்கா யுனைடெட் ஸ்டேட்ஸ். சி. ரஷ்யா ரஷ்யா. டி. பிரிட்டன் பிரிட்டன். சரியான பதில் டி. பிரிட்டன் பிரிட்டன். 1. பிரிட்டனில் நாடாளுமன்ற ஆட்சி முறை வெஸ்ட்மின்ஸ்டர் மாடல் பின்பற்றப்படுகிறது. இதையே இந்தியாவும் தனது அரசியலமைப்பிற்கு அடிப்படையாக ஏற்றுக்கொண்டது. 2. ஏ. சீனாவில் ஒரு கட்சி கம்யூனிச ஆட்சி முறை நடைமுறையில் உள்ளது. அணிசேரா இயக்கம் நாம் எப்போது நிறுவப்பட்டது? ஏ. 1961. பி. 1970. சி. 1955. டி. 1947. சரியான பதில் ஏ. 1961. 1. 1961 இல் பெல்கிரேடில் நடைபெற்ற முதல் மாநாட்டின் மூலம் அணிசேரா இயக்கம் அதிகாரப்பூர்வமாக நிறுவப்பட்டது. ஜவஹர்லால் நேரு, டிட்டோ, நாசர், சுகர்னோ மற்றும் குவாமே நக்ருமா ஆகியோர் இதன் முக்கிய நிறுவனர்களாவர். 2. ஓட்டுநர் உரிமம் பெற ஒருவருக்கு என்ன அறிவு இருக்க வேண்டும்? ஏ. புவியியல் அறிவு. பி. போக்குவரத்து குறியீடுகள் பற்றிய அறிவு. சி. முதலுதவி பற்றிய அறிவு. டி. கார் மெக்கானிக்ஸ் பற்றிய அறிவு. சரியான பதில் பி. போக்குவரத்து குறியீடுகள் பற்றிய அறிவு. 3. சாலை பாதுகாப்பு மற்றும் விபத்துகளை தவிர்க்க ஓட்டுநர் உரிமம் பெறுபவர் போக்குவரத்து குறியீடுகள் மற்றும் சாலை விதிகளை தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். இதற்காகவே ஓட்டுநர் உரிமம் வழங்கும் முன் எழுத்துத் தேர்வு மற்றும் செய்முறை தேர்வு நடத்தப்படுகிறது. ஐக்கிய சபை எந்த ஆண்டை சர்வதேச குழந்தைகள் ஆண்டாக அறிவித்தது? ஏ. 1976. பி. 1979. சி. 1980. டி. 1978. சரியான பதில் பி. 1979. ஐக்கிய நாடுகள் சபை 1979 ஆண்டை சர்வதேச குழந்தைகள் ஆண்டாக அறிவித்தது. இது குழந்தைகளின் உரிமைகள் மற்றும் நலன்கள் குறித்த விழிப்புணர்வை உலகளவில் ஏற்படுத்த எடுக்கப்பட்ட நடவடிக்கையாகும். ஏ. 1976 இல் இத்தகைய அறிவிப்பு இல்லை. சி. 1980 இல் இத்தகைய அறிவிப்பு இல்லை. அரசியலமைப்பின்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் எத்தனை உயர் நீதிமன்றங்கள் இருக்க வேண்டும்? ஏ. 1. பி. அது குறிப்பிடப்படவில்லை. சி. மாநிலத்திற்கு தேவையான அளவு. டி. குறைந்தது 2. சரியான பதில் ஏ. 1.
1. இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரிவு 21(4) இன் படி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு உயர் நீதிமன்றம் இருக்க வேண்டும். இருப்பினும் 1956 ஆண்டின் 7வது திருத்தச் சட்டம் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஒரு பொதுவான உயர் நீதிமன்றத்தை அனுமதிக்கிறது. 2. ஆளுநர் ஒரு மாநிலத்தின் தலைவராக எந்த தகுதியில் பணியாற்றுகிறார்? A. சட்டமன்றத் தலைவராக. B. அரசியலமைப்பு தலைவராக. C. நிதித் தலைவராக. D. நிர்வாகத் தலைவராக. சரியான பதில் B. அரசியலமைப்பு தலைவராக. 6. ஆளுநர் மாநிலத்தின் அரசியலமைப்பு தலைவராக கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் இருந்து மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே ஒரு பாலமாக செயல்படுகிறார். மாநில நிர்வாகம் அரசியலமைப்பு விதிகளின்படி நடப்பதை அவர் உறுதி செய்கிறார். ஒரே மாதிரியான என்பதன் பொருள் என்ன? A. தனித்துவமான அம்சங்களைக் கொண்டிருப்பது. B. மிகவும் மாறுபட்டதாக இருப்பது. C. ஒரே வகையான ஒத்த. D. வெவ்வேறு வகையான. சரியான பதில் C. ஒரே வகையான ஒத்த. சரியான விடை C. சோகஸ்மெலி ஹோமோஜெனஸ் என்ற ஆங்கிலச் சொல்லுக்கு தமிழில் ஒரே மாதிரியான அல்லது ஒத்த தன்மை கொண்ட என்று பொருள். ஒரு தொகுப்பில் உள்ள அனைத்து உறுப்புகளும் ஒரே பண்புகளைக் கொண்டிருக்கும்போது இச்சொல் பயன்படுத்தப்படுகிறது. ஒரு மாநிலத்தில் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் குழுவை யார் நியமிக்கிறார்? A. குடியரசுத் தலைவர் தி பிரசிடென்ட். B. ஆளுநர் தி கவர்னர். C. தலைமை வழக்கறிஞர் தி அட்வொகேட் ஜெனரல். D. பிரதமர் தி பிரைம் மினிஸ்டர். சரியான பதில் B. ஆளுநர் தி கவர்னர். சரியான விடை B. சோகஸ்மெலி இந்திய அரசியலமைப்புச் சட்டத்தின் 164வது பிரிவின்படி ஆளுநர் முதலமைச்சரை நியமிக்கிறார் மற்றும் முதலமைச்சரின் ஆலோசனையின் பேரில் மற்ற அமைச்சர்களை நியமிக்கிறார். மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்கள் தொடர்பாக ஆளுநரின் பங்கு என்ன? A. வேந்தர் சான்சலர். B. நிதித் தணிக்கையாளர் ஃபைனான்சியல் ஆடிட்டர். C. தலைமை நிர்வாகி சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டர். D. ஆராய்ச்சித் தலைவர் ஹெட் ஆஃப் ரிசர்ச். சரியான பதில் A. வேந்தர் சான்சலர். சரியான விடை மாநில ஆளுநர் அந்த மாநிலத்தில் உள்ள அனைத்து அரசு பல்கலைக்கழகங்களின் வேந்தராக சான்சலர் பதவி வழியில் செயல்படுகிறார். அவர் பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தையும் பெற்றுள்ளார். வரலாற்று ரீதியாக ஆண்களுடன் ஒப்பிடும்போது பெண்களைப் பற்றிய பொதுவான கருத்து என்னவாக இருந்தது? A. பலவீனமானவர். B. வலிமையானவர். C. அதிக புத்திசாலி. D. அதிக ஆன்மீகவாதி. சரியான பதில் A. பலவீனமானவர். சரியான விடை வரலாற்று ரீதியாக தந்தைவழிச் சமூக அமைப்பில் பெண்கள் ஆண்களை விட உடல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பலவீனமானவர்களாக கருதப்பட்டு வந்தனர். இந்த தவறான புரிதலே பெண்களுக்கு சம வாய்ப்புகள் மறுக்கப்பட்டதற்கு காரணமாக அமைந்தது. எந்த அமைப்பை உருவாக்குவதில் ஆளுநரின் முக்கிய பங்கு உள்ளது? A. மாநில சட்டமன்றம் தி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். B. தேர்தல் ஆணையம் தி எலெக்டோரல் கமிஷன். C. மாநில நீதித்துறை தி ஸ்டேட் ஜுடிஷியரி. D. அமைச்சர்கள் குழு தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். சரியான பதில் D. அமைச்சர்கள் குழு தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். 3. இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரிவு 16(4) இன் படி முதலமைச்சரின் ஆலோசனையின் பேரில் அமைச்சர்கள் குழுவை ஆளுநர் நியமிக்கிறார். அமைச்சர்கள் குழு ஆளுநரின் விருப்பம் உள்ளவரை பதவியில் நீடிப்பார்கள். மற்றவை A. சட்டமன்றம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. வழங்கலைச் சற்றி சரிசெய்யக்கூடிய சந்தைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. A. குறுகிய காலச் சந்தை ஷார்ட் டேர்ம் மார்க்கெட். B. நீண்ட காலச் சந்தை லாங் பீரியட் மார்க்கெட். C. மொத்த விற்பனைச் சந்தை ஹோல்சேல் மார்க்கெட். D. காலமுறைச் சந்தை பீரியட் மார்க்கெட். சரியான பதில் D. காலமுறைச் சந்தை பீரியட் மார்க்கெட். சரியான விடை காலமுறைச் சந்தை. இச்சந்தையில் உழைப்பு போன்ற மாறும் காரணிகளை மாற்றுவதன் மூலம் தேவையைச் சமாளிக்க உற்பத்தியை ஓரளவிற்கு சரிசெய்ய முடியும். மற்றவை A. குறுகிய காலச் சந்தையில் மார்க்கெட் பீரியட் அழிப்பு நிலையானது, அதை மாற்றவே முடியாது. ஒரு ஜனநாயக ஆட்சியில் தகவல் மற்றும் அறிவிற்கான மிக முக்கியமான ஊர்தியாக கருதப்படுவது எது? A. தொலைநகல் இயந்திரங்கள் ஃபேக்ஸ் மஷீன்ஸ்.
பி வெகுஜன ஊடகங்கள் மாஸ் மீடியா. சி தனிப்பட்ட கடிதங்கள் பர்சனல் லெட்டர்ஸ். டி செல்போன்கள் செல்போன்ஸ். சரியான பதில் பி வெகுஜன ஊடகங்கள் மாஸ் மீடியா. சரியான விடை பி சோகஸ்மெலி. வெகுஜன ஊடகங்கள் அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் இடையே ஒரு பாலமாகச் செயல்பட்டு தகவல்களை பரிமாறிக்கொள்ள உதவுகின்றன. இது ஜனநாயகத்தின் 4வது தூண் என்று அழைக்கப்படுகிறது. பணத்தை பயன்படுத்தாமல் பொருட்களை நேரடியாக பரிமாறிக்கொள்ளும் முறை எது? ஏ பண்டமாற்று முறை பார்ட்டர் சிஸ்டம். பி சேமிப்பு சேவிங்ஸ். சி வருமானம் இன்கம். டி பணமுறை மானிட்டரி சிஸ்டம். சரியான பதில் ஏ பண்டமாற்று முறை பார்ட்டர் சிஸ்டம். சரியான விடை ஏ சோகஸ்மெலி. பண்டமாற்று முறை என்பது பணத்தின் தலையீடு இன்றி ஒரு பொருளுக்கு பதிலாக மற்றொரு பொருளை நேரடியாக பரிமாறிக்கொள்ளும் பழமையான முறையாகும். இது நாணயங்கள் புழக்கத்திற்கு வருவதற்கு முன்பு பரவலாக பயன்படுத்தப்பட்டது. ஒரு அரசியல் பிரிவிற்காக சட்டங்களை இயற்ற எந்த அமைப்புக்கு அதிகாரம் உள்ளது? ஏ சட்டமன்றம் லெஜிஸ்லேச்சர். பி அதிகார வரம்பு ஜூரிஸ்டிக்ஷன். சி தொகுதி கான்ஸ்டிடியூன்சி. டி துறை அலுவலகங்கள் டிபார்ட்மெண்டல் ஆபீசஸ். சரியான பதில் ஏ சட்டமன்றம் லெஜிஸ்லேச்சர். சரியான விடை ஏ சோகஸ்மெலி. சட்டமன்றம் லெஜிஸ்லேச்சர் என்பது ஒரு நாட்டின் அல்லது மாநிலத்தின் சட்டங்களை இயற்றும் அதிகாரம் கொண்ட மிக உயர்ந்த அமைப்பாகும். இது மக்களின் பிரதிநிதிகளைக் கொண்டு சட்ட முன்வடிவுகளை விவாதித்து நிறைவேற்றுகிறது. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?